மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 1ல் கூட தோத்ததே கிடையாது. இப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஸ்பான்சருக்கு தெரிய வரும். உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை ட்ரெயின் பண்ணுற மாதிரி அவரை வந்துட்டு காலில் இன்ஜுரி ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தான் அந்த மேட்ச்சில் வந்து ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ரோச்சும் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பான்சர் சொன்ன மாதிரி ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃபைட் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் அதிகப்படியான பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அந்த ஃபைனலில் வந்துட்டு அந்த ஆப்போனண்ட்டு கூட நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போது இந்த மேட்ச் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தேடி பார்க்கல நம்ம ஹீரோவோட பழைய வீடியோ ஒன்று, அதாவது அவர் சிங்கிள் மேனாக நின்றுட்டு ஒரு 10 போலீஸ்காரரை வந்து ஃபைட் பண்ணி அவங்கள அடிச்சு போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை வந்துட்டு நெட்டில் வைரல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே வந்துட்டு யாரா இவன் புது ஃபைட்டராக இருக்கான், இத்தனை போலீஸை வந்து அடிச்சு